So dear student, this is percentage 11th video ங்க. சரி, ஒரு பர்டிகுலர் டாபிக் அகெயின் பார்த்தா தாங்க ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ டே பை டே நம்பர் ஆஃப் கொஷின் நிறைய போஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணட்டும். உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரியா, ஆன்லைன் கொஷின் பேப்பர், ஆன்லைன் கிளாஸ், ரீசனிங், இங்கிலீஷு, ஆப்டிடியூட் எல்லாமே ஆர்டராக டெய்லியில் லைவ் கிளாஸ் எடுத்துடலாம். அது அந்த மீன் டைம் இதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறது. சரியா, ஸோ இது பர்சன்டேஜ் 11th வீடியோ. ஆல்ரெடி 76 கொஷின் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது சரியா, 76 டிஃப்ரெண்ட் கொஷின் தாங்க. அது ஒரே மாதிரி சிமிலராக எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடல். ஓகேவா, 70% ஆஃப் த நம்பர் ஈக்குவல் டு 4/5 ஆஃப் another number. A number x, another number y. ஓகே, இப்போ 70% ஆஃப் த நம்பர் 3/20 சொல்லாமல் 3/4. 3/4 and 4/5 of another number. Another number means y. ஓகே, அதுக்கப்புறம் வாட் டு டூன்னு தெரியுதானே செய்யும். 4 4s are 16, 3 5s are 15. So answer is 16 is to 15. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த சம்னா டோட்டல் சொல்லுவோம் இல்லையா, சம் ஆஃப் த டோட்டல் வேல்யூ. இது ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருக்கோம் இந்த மாடல். 1840 இதுதாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த மாடல் வரும். சரியா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். 40% ஆஃப் தி நம்பர் ஈக்குவல் டு 70% ஆஃப் த another நம்பர். ஆக்சுவலி 40% ஆஃப் த ஃபஸ்ட்டு நம்பர் நீங்கள் ரோமன் லெட்டர் வச்சுக்கலாம், ஏபின்னு கூட எடுத்துக்கலாம், XY கூட எடுக்கலாம். ஓகேவா, அண்டு that equal to 40% of 40% of the first number equal to 75% of the second number. ஓகேவா, ஸோ நவ் இந்த பர்சன்டேஜ் அடிச்சிடலாமா, பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடுமா, 8 5s are 15 5s are வரும் இல்லையா. ஸோ ஓவரால் சிம்பிளை பண்ணிங்கன்னா அப்படியே அடித்து பாருங்க. 8 times 15 times எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஃபஸ்ட் நம்பர் அண்டு செகண்ட் நம்பர் 15:8. ஸோ அந்த 1840 ஃபஸ்ட் நம்பர் 15 பார்ட்டு, செகண்ட் நம்பர் 8 பார்ட்டு. பட் கொஸ்டின் வாட் இஸ் த லார்ஜர் நம்பர்? லார்ஜர் நம்பர் 15 தானே வரும். இயர் ஆஃப்டர் வாட் டு டூ, டோட்டல் பண்ணுங்களேன். 23 பார்ட்டு தான் 1840. கொஸ்டின் 15 part because larger number. 15 part equal to how much? 23 15 cancel பண்ண முடியாது, பட் இங்கே கேன்சல் பண்ணுங்களேன். 23 how many time பாருங்க, 18 times 80 வரும், 80. ஓகேவா, இன்னும் சிம்பிளை பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா, ஆன்சர் 1200. நம்ம 10 டைம்ஸ் எடுத்து 230, இந்த 10 100லாம் வச்சு கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. 10 more than 10 less than 10 அதை வச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ராஜ் ஸ்பெண்ட் 30% ஆஃப் த மந்த்லி சேலரி, ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்டு பில்ஸ். ரேஷியோ 7:5:3. 3560 அந்த டிரான்ஸ்போர்ட். how much money? monthly salary. that is monthly salary find out பண்ணும். monthly salary take 100. அதில் 30% ஆஃப் த மணி தான், that is ரெண்ட்டு, transport and bills. 7:5:3. டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ண மணி 3560. பர்சன்டேஜ் வைஸ் how much தெரிஞ்சால் சொல்லிடலாமா. ஸோ ஓவரால் 15 பார்ட்டு தான் 30%, 1 பார்ட்டு 2. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணது 5 2s are 10%. the 10% of the money தான் 3560. so monthly salary say 100 equal to how much? 10 கட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க, 35, that is 35,600. சாய்ஸ் நம்பர் 3. ஓகேவா, 35,600.
நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. படிச்சிங்களா? 3 student use computer 3 hours. First student 28% of the total time. Second student uses computer 52% of the total time. Total time is அந்த 3 hours தான். இப்போ கொஸ்டின் நம்பர் ஆஃப் மினிட் விச் தேர்ட் ஸ்டூடெண்ட் டைம் வந்து மினிட்ஸில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 3 hours அப்படின்றது 3 × 60 180 வரும் இல்லையா? minutes. First student 28%, second student 52%. So 80% யூஸ் பண்ணிட்டாங்க. Out of அந்த 180ல 80% யூஸ் இப்போ ரிமைனிங் தேர்ட் ஸ்டூடெண்ட் பாசிபிலிட்டி யூஸ் 20% ஆஃப் த டைம் தானே வரும். ஸோ 20% ஆஃப் 180. ஸோ ஆன்சர் 36 minutes தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிசம்பர் மந்த்து 100 rupees சொட்டர் 20% டிஸ்கவுண்ட். நீ ஏப்ரல் கிளியரன்ஸ் சேல்ஸ், அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கட்டு ஆஃப் ஆஃப் த வேல்யூ. டோட்டல் ப்ரைஸ் ஏப்ரல் டூரிங் 60% டேக்ஸு வில் பி அப்ராக்சிமேட்லி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த க்ளோத்தோட காஸ்ட்டு 100 rupees, பட் 20% டிஸ்கவுண்ட். -20, ஸோ 80. பட் கிளியரன்ஸ் சேல்ஸில் ஆஃப் ஆஃப் த ப்ரைஸ் ஆகிடுச்சு. இதில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ how much வரும்? -40 போயிடுச்சு, ரிமைனிங் 40 தானே வரும். தட் இஸ் ஆஃப் 80ல் வந்து ஆஃப் ஆஃப் த வேல்யூ 40 வரும். ஓகேவா? நியூ ப்ரைஸ் ஆக்சுவலாக 40 தான். இப்போ 40 பே பண்ணால் போதும் ஃபார் கிளியரன்ஸ் சர்வீஸ். ப்ளஸ் 6% டேக்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலி ஃபைனல் ப்ரைஸு 40 தான், பட் 6% டேக்ஸ் ஆட் பண்ணுங்களேன். 6% ஆஃப் 40 how much வரும்? 6 4s 24 வருமா? 0 கட் பண்ணிட்டு 2.4, 2 rupee and 40 paise. இதை ப்ளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணோமா? ப்ளஸ் தானே பண்ணிங்க. மைனஸ் பண்ணது டிஸ்கவுண்ட், பட் டேக்ஸ் வந்து ஆட் தானே ஆகும். how much வரும்? 42.4. ஓகேவா? திஸ் ஆன்சர். பட் கேட்ட கொஸ்டின் அப்ராக்சிமேட் தான், நியரஸ்ட்டு தானே கேட்டாங்க. சாய்ஸ் நம்பர் 2 செலக்ட் பண்ண. நன் ஆஃப் திஸ் போகக்கூடாது. நியரஸ்ட்டு தானே, மோர் ஆர் லெஸ் வரும் இல்லையா? ஸோ ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு the price of two commodity A and B same the January month, but A was raised 20% twice. June month another, that is June and another in November. The price of commodity B overall direct 40% increase பண்ணிட்டாங்க. ஓகே, இது ஆக்சுவலி டூ ஆர்டிக்கலுங்க, 2 commodity. ஆக்சுவலி ஜனவரி மந்த்து போத்தர் சேமாக தான் இருந்தது. எந்த ஜனவரி இல்லை, ஏதோ ஒரு இயரில் ஜனவரி மந்த்து. ஓகேவா? சேமாக தான் இருந்தது. ஸோ 100. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன பண்ணாங்க? 2 டைம் 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு ஜூன் மந்த்து 20%, $120. ஆஃப்டர் தட் another 20% நவம்பர் மந்த்து இன்க்ரீஸ் ஆகுது. 120ல் 20% how much வரும்? 24 வருமா? 144 ஓவரால் 144. ஓகே, ஏ கமோடிட்டி வந்து 144, பட் பி டைரெக்டாக நவம்பர் மந்த்து 40% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஜூன் மந்த்து நத்திங். ஜூன் மந்த் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. நவம்பர் மந்த்து 40% இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ளஸ் 40 வருமா? 140. இப்போ கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது the price of the commodity கம்பேர் பண்ணும்போது 4%, 4% மோர். ஓகேவா?
சாய்ஸில் என்ன செலக்ட் பண்ணுவோம். பட் கேட்ட கொஷின் வந்து கம்பேர் பண்ணும்போது A is 4%, that is ஓவரால் கம்பேர் பண்ண பாருங்க. கம்பேர் டு த ப்ரைஸ் இந்த நவம்பர் கமோடிட்டி சொல்கிறாங்க இல்லையா, ஓவரால் 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, A is 4% மோர் தென் B, பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது 4. ஸோ AB கூட கம்பேர் பண்ணும்போது 4% மோர் இருக்கு இல்லையா. சாய்ஸ் செக் பண்ணும்போது நன் ஆஃப் தீஸ் போகிற கம்பேர் பண்ணுற அவ்வளோதான். கம்பேர் பண்ணும்போது A is மோர் தென் B தானே வரும். A is மோர் தென் B, ஸோ மோர் தான் கேட்ட கொஸ்டின். அதுதான் த கம்பேர் டு த ப்ரைஸ் கமோடிட்டி இந்த நவம்பர் இஸ் கம்பேர் பண்ணும்போது A தான் மோர் தென் B. அது பர்சன்டேஜ் எதுவும் கேட்கல, அவங்க லெஸ் மோர் தான் கேட்டாங்க இல்லையா. ஸோ மோர் சொன்னால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாப்புலேஷன். இது செப்பரேட்டாக ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, நம்ம ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். டவுன் 8,000, 15% இன்க்ரீஸ்டு ஃபஸ்ட் இயர், 20% டூரிங் த செகண்ட் இயர், ஆஃப்டர் 2 years சொல்லணும். பட் பாப்புலேஷன் டேரெக்டாக 8,000 சொல்லிட்டாங்க. 8,000 பாப்புலேஷன், ஃபஸ்ட் இயர் 15% இன்க்ரீசஸ். 8,000ல 15% how much வரும்? 10% 800 வருமா, 5% 400, ஸோ 1,200. ஓவரால் 9,200. திஸ் இஸ் ஃபஸ்ட் இயர். பட் செகண்ட் இயர் 20% இன்க்ரீஸ்டு. 10% 920 வருமா, 20% டபுள் பண்ணுங்களேன், 1840 ப்ளஸ் பண்ணணும், பிகாஸ் இன்க்ரீஸிங் ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ 9,200 ப்ளஸ் 1840 ஆட் பண்ணுங்க, 11,040, தட் இஸ் 11,040. இது ஒரு டைப். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு 15% இன்க்ரீஸ் ஆகுது. 15% ஆஃப் 8,000. செகண்ட் இயர் அந்த 15% இன்க்ரீஸ் பண்ண பிறகு தானே 20% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 20% இன்க்ரீஸ் மீன்ஸ் 120% ஆஃப் 115% ஆஃப் 8,000. இதை சால்வ் பண்ணுங்களேன், ஈஸியாக வரும். எனவே இதுவும் ஈஸி தான், ஆல்டர்னேட் மெத்தட் சொல்கிற அவ்வளோதான். ஸோ பர்சன்டேஜ் பை 100 வரும் பாருங்கள், 400s வரும் பாருங்களேன். இந்த 0 கட் பண்ணிடலாம், தட் இஸ் 12 into 115 into 8. இதை மல்டிப்ளை பண்ணி வில் கெட் த ஆன்சர். இது 96 ஆக்சுவலாக. ஸோ 115 into 3 digit 2 digit மல்டிப்ளிகேஷன் போட்டு பண்ணுங்க. சரி, ஆல்டர்னேட்டாக ஒன் மோர் மெத்தட் ஏதோ ஈஸியாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆர்மி 6,000. that is increasing at the rate of 5% every 3 months. Strength of the army after 6 months. So beginning of the strength 6,000. Every 3 months 5% increases. So first 3 months 5%, 10% 600 வருமா, 5% 300. So end of the 3 months 6,300. But after 6 months find out பண்ணோம் இல்லையா, 5% on 6,300. 10% 630 வருமா, 5% 315. ஸோ ஆன்சர் 6615. கேட்டது ஆஃப்டர் 6 months தானே. இதெல்லாம் ஈஸி கொஷின் தாங்க. டேட்டா இன்டிபேஷன் வரும் இல்லையா, அதுக்கு ஏதோ யூஸ் ஆகும். அது ஒரு மாடல், ஒரு டைப் ஆஃப் கொஷின், அவ்வளோதான். நீங்கள் பேங்க் எக்ஸாம் மட்டும் எழுத போகிறது இல்லையா, ரீஜனல் ரூரல் பேங்க், ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கம்பைண்டாக வரப்போகுது இல்லையா, இருக்கிற ஒரு மாடல் அது. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் 11 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பாருங்க, இன்னும் சம் மோர் கொஷின் இருக்குது ஆக்சுவலி. அகெயின் இந்த வீடியோ இன்னும் 2 more வீடியோஸ் இருக்கும், போஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம் நம்ம. சரியா, தேங்க்யூ.